பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அரசியல் காரணங்களுக்காக பிரித்து வைத்துள்ளனர். ஆளுநர் RN ரவி பேச்சு. திண்டிவனத்தில் சாலையில் நடந்து சென்ற பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின். இருபுறமும் திரண்டு உற்சாக வரவேற்பு கொடுத்த மக்கள். சென்னையில் 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருவதாகவும் புகார். சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். வேங்கை வயலுக்குள் யாரையுமே அனுமதிக்காதது ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் செயல். விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்ற வரவில்லை, மக்களின் மனங்களை மாற்ற வந்திருக்கிறேன். ஈரோடு பரப்புரையில் சீமான் பேச்சு. சனாதன ஒழிப்பு பேச்சு தொடர்பான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான 3 ரிட் மனுக்கள் தள்ளுபடி. விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகளுக்கு அனைத்து மானியங்களையும் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துவது குறித்து பரிசீலனை. மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தகவல். ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கைலாய யாத்திரையை மீண்டும் தொடங்க இந்தியா சீனா ஒப்புதல். நேரடி விமான போக்குவரத்து தொடங்கவும் இருநாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர்கள் சந்திப்பில் நடவடிக்கை. அமைச்சர்கள் கும்பமேளாவில் குளித்தால் வறுமை நீங்கிவிடுமா என கேட்டதன் மூலம் மக்களை அவமதித்துள்ளார் கார்கே என பாஜக விமர்சனம். சோனியா காந்தி ராகுல் காந்தி மன்னிப்பு கோர வலியுறுத்தல். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அடுத்த வாரம் அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். பிரான்சில் தொடர்ந்து பொழியும் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்களை மீட்கும் பணிகள் தீவிரம். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்புக்கு பிரதமர் மோடி தொலைபேசியில் வாழ்த்து. மக்களின் நலன் பாதுகாப்பு போன்றவற்றில் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என இருநாட்டு தலைவர்களும் உறுதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.